அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்குரிய ஒரு நாள். நம் அனைவரும் வீடுகளிலே இருந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இப்பொழுதும் நாம் ஜெபித்து இந்த ஞாயிறு ஆராதனை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். ஜெபிக்கலாம். ஆன்மீக பரலோக பிதாவை நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இதோ ஆண்டவரை இந்த ஞாயிற்றுக்கிழமை கால வேளைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த கால வேளையிலே நாங்கள் ஆண்டவரை வீட்டில் இருந்த வண்ணமாய் நாங்கள் ஆராதித்து மகிழ நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அனுகிரகம் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியினர் கொண்டு இந்த ஆராதனை நம்முடைய நாமத்தில் மகிமைக்கு ஏதுவாய் நடத்தி தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி பலி, நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பலி, நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரமெல்லாம்
நிரந்தரமானதையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தீ, இன்னும் ஒரு நாள் தந்தீ. இரவெல்லாம் காத்தீ, இன்னும் ஒரு நாள் தந்தீ. மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே உம்மிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. நாதனே உம்மிழலில் நான் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. ஒரு பாவம் அணுகாமலே எம்மை பாதுகாத்து வந்தீரையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. ஜெபம் பண்ணுவோம். நம் கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒரு சில நிமிஷங்கள் நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து அவர் நாமத்தை நாம் உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்மணி போல் பாதுகாத்தார். மட்டும் சுகம் பலன் ஜீவன் தந்தார். எல்லா தீமைக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாத்தார். நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தார், வேலைகளை ஆசீர்வதித்தார், நல்ல வருமானங்களை தந்தார். ஆகாரத்தையும் தண்ணீரையும் அவர் நமக்கு ஆசீர்வதித்து தந்தார். போக்கிலும் வரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு நல்ல பாதுகாப்பை அருளி செய்தார். இந்த உலகத்தின் எந்த தீங்கும் அணுகாதபடி
கர்த்தர் எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார், அவருடைய ஆத்மாவை காப்பார் என்ற வேத வாக்கியத்தின்படி ஆண்டவர் பாதுகாத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்திலே ஆண்டவர் அறியாத ஜனங்கள் இப்போது நடந்து வருகிற சூழல் நிமித்தம் பயந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டு நம்பியிருக்கிற நமக்கு, ஆண்டு நமக்கு அடைக்கலமாக இருக்கிறதுனால் நாம் பயப்பட தேவையில்லை. ஆண்டு நம்மை பாதுகாத்து வருகிறார். இம்மட்டும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம் அல்லாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உன்னதமான தேவனே ஸ்தோத்திரம், மகிமையானவரே ஸ்தோத்திரம், மாட்சிமை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமது நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே நீர் நல்லவர், உமது கிருபை என்றும் உள்ளதப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மகா பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம், வானத்தை பூமியையும் படைத்தவரே ஸ்தோத்திரம், சர்வ வல்லமை உள்ள எங்கள் தேவனே ஸ்தோத்திரம், ஏதோ ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவரே ஸ்தோத்திரம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம், அநாதி தேவனே ஸ்தோத்திரம், ஆதியும் அந்தவுமானவரே ஸ்தோத்திரம், சிவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே ஸ்தோத்திரம், மகிமையின் ராஜாவே ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருப்பவரே ஸ்தோத்திரம், எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே ஸ்தோத்திரம், மட்டும் எங்களுக்கு சுகம் பலன் ஜீவன் தந்தீரே ஸ்தோத்திரம். எல்லா தீங்குக்கும் நீர் எங்களை விலக்கி பாதுகாத்த தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்தீர் ஸ்தோத்திரம், வேலைகளை ஆசீர்வதித்தீர் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆகாரத்தையும் தண்ணீரும் ஆசீர்வதி தந்தீர் உமக்கு ஸ்தோத்திரம். போக்கிலும் வரத்திலும் எல்லா சூழ்நிலையும் நல்ல பாதுகாப்பை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாக இருந்து பாதுகாத்தீர் ஸ்தோத்திரம். சோதனை காலத்திலே நீர் எங்களுக்கு வெற்றி அருளி செய்தீர் உமக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்து போன பொழுதெல்லாம் ஒரு தாய் தேற்றுவதைப் போல தேற்றி அரவணைத்து கொண்டீர் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இம்மட்டுமாய் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உபகாரங்களுக்காக கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த வழியிலும் கூட தகப்பனே ஸ்தோத்திரம், வீட்டில் இருந்த வண்ணமாய் உம்மை நோக்கி பார்த்துமை ஆராதிக்கிற உடைய ஜனங்களை, உடைய நாமம் தரிக்கப்பட்ட உடைய ஜனங்களை நீருமுடைய பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பி நீருமுடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, உற்சாகப்படுத்துவீராக, உடைய வல்லமையினால் தாங்கி நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று தாவீது சொன்னது போல அந்த புதிய எண்ணெயின் அபிஷேகத்தை இந்த காலவழியில் யாவருக்கும் தந்தருளுவீராக, உடைய வல்லமையினால் நிரப்புவீராக, அக்னி ஜுவாலையாய் மாற்றுவீராக, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற்றுவீராக. வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர், அவருடைய உள்ளத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இப்போ இறங்கி வாருமே. இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இப்போ இறங்கி வாருமே. வல்லமை தேவை தேவா.
பெரிதான முழக்கத்தோடு பெந்தெக்கோஸ்தே நாளில் போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி இப்போ வரங்களினாலே நிரப்பும். வல்லமையாக இறங்கி இப்போ வரங்களினாலே நிரப்பும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினி வல்லமை இறங்கட்டும் அப்பா. கதிரபலபலபா ரபபபா ரிபா லபபா ரியாமனா கந்தரபல திரபலபலபலபலபா. ஒவ்வொரு உலகத்தின் வல்லமை நிரப்புகிறார், நிரப்புகிறார், நிறைவழி பாத்திரை மாற்றுகிறார். கிரியா பரபா சந்தரபா ரபல திரபலபலபலபலபா. நன்றி ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஒவ்வொரு நிரப்பன தயவுக்காக நமக்கு நன்றி, நன்றி, கொடான கொடி நன்றி. அல்லேலூயா. நான் அப்படியே நான் விழுந்து நின்று நான் கர்த்தரை ஆராதிக்கலாமா? அல்லேலூயா. நான் விழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதிக்கலாமா? இயேசு ஒருவரே மெய்யான தெய்வம், அவர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர். அவர் ஆராதிக்கிற ஜனங்கள் பாக்கியசாலி என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனையோ பேர் கிடைக்காத பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு அருளி செய்திருக்கிறார். நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஆவியோடு உண்மையோடு நம்ம ஆண்டவரை ஆராதித்து அவர் நாமத்தை நாம் உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தில் ஏக்கமையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தார் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடு
ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம் நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன் நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறேன் என்னை காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன் நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறேன் உமக்கு ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம் என்னை கூடவிட்டால் நான் பொன்னாக துலங்கிடுவேன் என்னை கூடவிட்டால் நான் பொன்னாக துலங்கிடுவேன் நான் போகும் பாதைகளை அறிந்தவரே உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டே நான் போகும் பாதைகளை அறிந்தவரே உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டே உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம் என் மீட்பரே உயிரோடு இருப்பவரே என் மீட்பரே உயிரோடு இருப்பவரே இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே எப்போது வருவீரையா என் உள்ளம் ஏங்குதையா எப்போது வருவீரையா என் உள்ளம் ஏங்குதையா உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம் நாம் நீண்ட வண்ணமாக 84ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 84. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் மேல் வாஞ்சையும் தவமுமாய் இருக்கிறது. என் இதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வேடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகள் வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மலையும் குளங்களையும் நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவி கொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணூக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும்.
1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் மனமார வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உலகம் முழுவதிலும் எல்லா நாடுகளிலும் தேசங்களிலும் ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிறாங்க. காரணம், கொரோனா வைரஸால் முழு உலகத்திலும் பாதிப்பு ஏற்பட்டபடியினாலே ஜனங்கள் மிகவும் பயத்தோடு இருக்கிறார்கள். போன ஞாயிற்றுக்கிழமையில் நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டு வருகை சமீபம், இனி காலம் செல்லாது. ஆண்டுடைய வருகைக்கான அநேக அடையாளங்கள் உண்டு என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதில் ஒன்று, பயங்கரமான கொள்ளை நோய்கள் ஆண்டு வருகைக்கு முன்னதாக ஏற்படும் என்று ஆண்டு சொன்னார். ஆகவே முழு உலகத்திலும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் இப்போது நடந்தபடியினாலே முழு உலகத்து மக்களையும் ஆண்டவர் தம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இது கடைசி காலம், ஆண்டுடைய வருகையின் காலம். நாம் ஆண்டு வருகைக்கென்று ஆயத்தப்படுவது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கும் கூட நாம் ஆண்டுடைய வருகை குறித்து ஒரு 2-3 காரியம் நாம் சிந்திக்க இருக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எசேக்கியேல் 38:7. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, உன்னுடனே கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிரு, நீ அவர்களுக்கு காவலானாய் இரு என்று 3 காரியத்தை ஆண்டவங்க சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். ஆகவே நாம் ஆண்டு வருகைக்கென்று முதலாவது நாம் ஆயத்தப்பட வேண்டும். நாம் ஆயத்தமடைந்தால் மட்டும் போதாது, நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், இப்படி அநேகரை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுவும் போதாது, அவர்கள் ஆண்டை விட்டு பின்வாங்கி போகாதபடிக்கு அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று 3 காரியங்களை ஆண்டவங்க சொல்லுகிறார். முதலாவது நாம் ஆயத்தப்படணும். ஏசப்பா சீக்கிரமாக வரப்போகிறார். அவருடைய வருகைக்காக நாம் முதலாவது ஆயத்தப்பட வேண்டும். ஆயத்தம் அவசியமாக இருக்கிறது. நம்ம ஒரு ஊரில் இருந்து ஒரு ஊருக்கு நம்ம போக போகிறோம், பிரயாணப்பட்டு போக போகிறோம். இப்போ நம்ம செய்வோம், அப்படியே போயிடுவோமா? போக மாட்டோம். என்ன செய்வோம்? அதிகாலையில் ஒரு 7 மணிக்கு பஸ்ஸுன்னு சொன்னால் அதிகாலையில் 5 மணிக்கே எழும்பி குளித்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றி அலங்காரம் செய்து எடுக்க வேண்டிய பொருளெல்லாம் எடுத்துக்கொண்டு என்ன செய்வோம்? ஒரு 6:30 மணிக்காவது போய் என்ன செய்வோம்? காத்திருப்போம். வழிமேல் வழி வைத்து காத்திருப்போம். பஸ்ஸு 7 மணிக்கு வரணுருக்கிறாங்களேன்னு சொல்லி என்ன செய்வோம்? எங்கேருந்து பஸ் வருமோ திசையை நோக்கி எதிர்பார்த்து கொண்டு காத்திருப்போம். இது பிரயாணத்துக்காக நாம் செய்கிற ஒரு ஆயத்தம். ஆண்டு வருகைக்கான ஆயத்தம் என்று சொல்லும் பொழுது, ஆண்டு பரலோகத்திலிருந்து வரப்போகிறார். வந்து ஒரு இமைப்பொழுதில் நம்மை மறுபடுத்தி தம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை எடுத்துக்கொள்ளப் போகிறார். அப்போ அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம், ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் எங்கள் ஆமோஸும் அதை தான் சொல்கிறார். பசங்க, ஆமோஸ் 4:12. ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன்.
இந்த பிரகாரமாய் உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று அங்கே ஆமோஸ் சொல்றார். நாம் தேவனை சந்திக்க போகிறோம். அது ஒரு ஆயத்தம் அவசியமாக இருக்கிறது. அவர் தேவனை சந்திக்க என்ன ஆயத்தம் அப்படின்னா ஒரு 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். ரட்சிக்கப்பட வேண்டும், ஞானஸ்நானம் பெற வேண்டும், தேவன் நமக்கென்று ஈவாய் தருகிற பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சி வாழ்வு வாழ வேண்டும். இந்த 3ஐயும் ஆண்டவர் முக்கியப்படுத்தி சொல்லுகிறார். இந்த 3 தான் நாம் தேவரை சந்திக்கக்கூடிய ஆயத்தமான காரியம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு என்றால் என்ன? வாட் இஸ் த மீனிங்? ரட்சிப்பு என்றால் விடுதலை என்று பொருள். 3 காரியத்திலிருந்து யார் விடுதலை பெற்றார்களோ அவர்கள்தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்திலிருந்து விடுதலை, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, 3வது உலக ஆசையிலிருந்து அல்லது உலக பற்றிலிருந்து விடுதலை. 3 காரியத்திலிருந்து யார் விடுதலை அடைந்தார்களோ அவர்கள்தான் உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் கூறுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 400 வருஷ காலமாய் அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். எகிப்தை குறித்து ஞானார்த்தமாய் சொல்லப்பட்ட ஒரு 3 காரியம் உண்டு. எகிப்து என்றால் பாவம், எகிப்து என்றால் அடிமைத்தனம், எகிப்து என்றால் உலகம். ஆகவே தான் இந்த எகிப்தை விட்டே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். இந்த 3 காரியத்திலிருந்து நாம் விடுதலை அடைவோமானால் நாம் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது பெரிய விஷயமே கிடையாது. இந்த ரட்சிப்பை ஆண்டவர் எப்படி ஏற்படுத்தினார் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அது பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள் என்றால் அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவர்கள் மீட்கப்பட்டார்கள் அல்லது ரட்சிக்கப்பட்டார்கள். நாமோ ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்படுகிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை அடைந்து அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படிக்கு வீட்டுக்கு ஒரு பழுதலாக ஆடு அடிக்கப்பட்டு இரத்தம் பூசப்பட்டது. ஆனால் இந்த கடைசி காலத்தில் முழு உலகத்து மக்களும் ரட்சிக்கப்படும்படிக்கு நம்மை படைத்த தெய்வம் இயேசு என்ற பெயரில் இந்த உலகத்திலே வந்து முழு உலகத்து மக்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக சிலுவையிலே பலியானார். ரட்சிப்பை நமக்கு சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்து அந்த ரட்சிப்பை ஏற்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறார். ஆகவே இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் இயேசுவை உண்மையாய் உள்ளத்திலே விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுதான் மெய்யான தெய்வம், இயேசுதான் என்னை படைத்தவர், உருவாக்கினவர். இந்த இயேசுதான் என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்டு இரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தவர், சொன்னபடியே உயிர் தெழுந்து உயிரோடு இருப்பவர் என்பதை விசுவாசித்து விசுவாச அறிக்கை செய்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் இயேசுவின் சமூகத்திலே அறிக்கை செய்து அந்த விசுவாச அறிக்கையின் மூலமாய் பாவ அறிக்கையின் மூலமாய் அவரோடு நாம் ஒப்புரவாகி அவரோடு நாம் மன்றாடும் போது ஜெபிக்கும்போது ஆண்டவர் பாவங்களை முற்றிலும் மன்னித்து முற்றிலும் பரிசுத்தமாக்கி அவர் நமக்கு ரட்சிப்பை தருகிற தேவனாக இருக்கிறார். ரட்சிப்பை தருகிற தேவனாக இருக்கிறார். இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று விசுவாசிக்க வேண்டும். எப்படி ஒரு மெய்யான தெய்வம் அப்படின்னா இவ்வளோ பெரிய வானம் பூமி சகல அண்ட சராச்சரம் அவர் தான் படைத்தார். உயிருள்ள ஒரு கடவுளால் தான் எல்லாவற்றையும் படைக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவர்தான் எல்லாவற்றையும் படைத்தவர். அவர்தான் மனிதனை தாயின் கற்பத்தில் உருவாக்கினவர். ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், ஏசாயா 44:24, ஏசாயா 40, உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற
கர்த்தர், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை நான் விரித்து, ஒருவராய் வானங்களை விரித்து, நானே பூமியை பரப்பினவர். நானே பூமியை பரப்பினவர். ஒரு மீட்பெரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்குவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது என்னங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தான் நம் ஒவ்வொருவரையும் தாயின் கற்பத்திலே உருவாக்குனவர். அவர்தான் மெய்யான தெய்வம். இந்த இயேசுதான் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தவர். சொன்னபடியே உயிர் தெழுந்து உயிரோடு இருப்பவராகவே தான் ரோமர் நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று குறிப்பிடுகிறார். ஆக இப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் ஆண்டுமேல் வைத்து அவரை உண்மையாக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு விசுவாச அறிக்கை செய்து நம்முடைய பாவங்களெல்லாம் அறிக்கை செய்து அதை விட்டு மனம் திரும்புவோமானால் அவர் நமக்கு ரட்சிப்பை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் பேதுரு என்ற அப்போஸ்தலன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும்போது சொல்கிறார், அவருடைய பிரசங்கத்தில் 1வது பிரசங்கத்தில் சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவமன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெறுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 38ஆம் வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார். ஆகவே ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவதற்கு இப்படி ரட்சிக்கப்படுவது அவசியம். ரட்சிக்கப்பட்டவர்கள் மறுபடியும் பாவத்தோடு பெயரக்கூடாது. பாவத்து மேலே ஒரு வெறுப்பு வரணும். என் ஆண்டவர், என்னை படைத்த தெய்வம், என்னுடைய பாவங்களுக்கு உயிரையே கொடுத்திருக்கிறார், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்ற ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். பாவத்து மேலே ஒரு வெறுப்பு இருக்க வேண்டும். பரிசுத்த வாழ்க்கையை நாம் மேற்கொள்ள வேண்டும். இப்படி ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, ரட்சிக்கப்பட்ட நாம் என்ன செய்ய வேண்டும்? ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறார். ஞானஸ்நானம் பெற வேண்டும். தண்ணீரில் மூழ்கி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். அந்த ஞானஸ்நானத்தினால நம்முடைய பாவங்கள் கழுவப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. சவுல் என்ற ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை தரிசித்து தன்னை முழுவதும் இயேசுக்கென்று அர்ப்பணித்த போது அனனியா சீசனை இயேசு அனுப்புகிறாரு. அந்த அனனியா சீசன் இந்த பவுலை பார்த்து சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 22:16, அப்போஸ்தலர் 22:16, இப்பொழுது நீ, இந்த அனனியா என்ற சீசன் சொல்லுகிறார் சவுலை பார்த்து, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார். உடனே அந்த சவுல் ஞானஸ்நானம் பெற்று இயேசுவே கிறிஸ்து என்று எல்லா இடத்திலும் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அப்புறம் பிற்காலத்திலே பவுல் என்ற பெயரிலே ஆண்டவருக்காக ஊழியம் செய்து அரிய பெரிய காரியங்களை சாதித்தார். ஆகவே மனிதனுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, ஞானஸ்நானம் பெறுவது அவசியமாக இருக்கிறது. ஞானஸ்நானத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது என்று அனனியா குறிப்பிடுகிறார். அது குறித்து தாவீது சொல்லும்போது தாவீது தன்னுடைய நிலைமை சொல்கிறார். ஒரு மனிதன் பாவம் செய்து பாவியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பயங்கரமான குழியில் கிடக்கிற ஒரு அனுபவத்தை அவர் கூறுகிறார். 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் தாவீது சொல்கிற வார்த்தையை கொஞ்சம் கவனிங்களேன். சங்கீதம் 40:2, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார் என்று இந்த தாவீது குறிப்பிடுகிறார். அப்போ இந்த குழியில் இருக்கிற தாவீதை கன்மலையில் தூக்கி விட்டார் இல்லையா? அதான் மீட்கப்படுதல் அல்லது ரட்சிக்கப்படுதல், தூக்கி எடுத்தல். அந்த மேலே என்ன இருக்குது? சேர் இருக்குது. இந்த சேரு சும்மா போகுமா? அதான் ஞானஸ்நானம். ஒரு மனிதன் ஆண்டவரை விசுவாசித்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு விசுவாச அறிக்கையின் மூலமாய் பாவ அறிக்கையின் மூலமாக அவரோடு ஒப்புரவாகும் போது ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கிறார். ஆனால் மேலே பாவக்கரை இருக்குது. அந்த பாவக்கரை கழுவப்பட வேண்டுமானால் ஞானஸ்நானம் பெற வேண்டும். ஞானஸ்நானத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்மை பாவமர கழுவி
நம்ம பரிசுத்தமாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் நாம் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படும் காரியத்தில் இந்த ரட்சிக்கப்படுதலும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுதலும் அவசியமாக இருக்கிறது. மூன்றாவது ஒரு காரியம், அப்போஸ்தலர் 1:8 உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னார். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இயேசுக்கென்று சாட்சி வாழ்வது அவசியம். அப்போ தேவ ஆவியை பெற்றால்தான் நாம் அவருக்கென்று சாட்சியாய் வாழ முடியும் என்பதை இயேசு அங்கே காண்பிக்கிறார். ஆகவே தான் சீசர்கள் காத்திருந்து ஜெபித்து இயேசு சொன்ன அந்த பரிசுத்தாவின் வல்லமையை பெற்று அவர்கள் இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்ந்தது மாத்திரமல்ல, இயேசுவுக்கு சாட்சியாய் அவர்கள் பிரசங்கித்து அவர்கள் சாட்சி பகர்ந்து அவர்கள் அரிய பெரிய காரியங்களை சாதித்தார்கள். ஆகவே ஆண்டவருடைய வருகை சமீபம். கடைசி காலத்தில் வாழுகிறதான நாம் ஆண்டவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்று ஞானஸ்நானம் பெற்று அவருடைய பரிசுத்தாவின் வல்லமையை பெற்று நாம் அவருக்கென்று நாம் சாட்சியாய் வாழ்வோமானால் ஆண்டோட வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவது நிச்சயம். ஆண்டவர் தமக்கென்று காத்திருக்கிற மக்களை அவர் ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதை குறித்து தான் இயேசுவானவர் இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்தில் அவர் சொல்லி வைத்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 24:42 மத்தேயு 24:42 உங்கள் ஆண்டவர் இந்த நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். எப்போதும் விழிப்பாக இருக்கணும். ராத்திரியில் நம்ம தூங்கினா கூட நம்ம ஆத்மா அப்படி இருக்கணும், விழித்திருக்கணும். என் இயேசு வருவார். அவருடைய வருகையிலே ஒரு இமைப்பொழுதில் என்னை மறுரூபமாக்கி பரலோகத்துக்கு என்னை எடுத்துக்கொள்வார் என்ற விசுவாசத்தோடு கூட நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். அதில் 44 நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். நம்ம நினையாத நாளிகையில திடீர்னு வந்துடுவார். ஒருவேளை இன்றைக்கு மதியம் வரலாம், அல்லது சாயங்காலம் வரலாம், அல்லது ராத்திரி வரலாம், அல்லது நடு ஜாமத்தில் வரலாம். அவர் எப்போ வந்தாலும் ஆயத்தமாக இருப்போமானால் அவர் நம்மை நம்ம ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டு வருகைக்கென்று ஆயத்தமாக இருப்போம். சீக்கிரமாய் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசப்பா சீக்கிரம் வரப்போகிறார். நாம் ஆயத்தப்படுவோம். நாம் ஆயத்தப்பட்டால் மட்டும் போதாது, நமக்கு அருமையான அநேகர் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டு வருகைக்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும். அதைத்தான் எசேக்கியேல் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆயத்தப்படுத்து. நம்ம மட்டும் மன போதுமா? நம்ம குடும்பத்தில்
எத்தனையோ பேர் வந்து ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம் இல்லையா? அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு உண்டு. நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய உற்றார் உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள் அனைவரும் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய கடமை இதுதான். ஏதோ நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம மட்டும் பரலாம் போனால் போதும் என்று சுயநலமாக இருக்கக்கூடாது. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று ஒரு கவிஞர் சொன்னது போல, நாம் அடைந்த இந்த பாக்கியத்தை நமக்கு அருமையான அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தாகத்தோடு கூட நம் அனைவருக்கு இந்த சத்தியத்தை சொல்லி நாம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும், தேவனுக்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆயத்தப்படுத்து. ஆயத்தப்படுத்துறதுனா முதலாவது என்ன செய்யணும்? ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்த வேண்டும். ஆகவே தான் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சாலமோன் ஞானி ரொம்ப அழகாக எழுதி வச்சிருக்கிறார். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன் என்று குறிப்பிடுகிறார். அதே போல் தானியேல் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே காபிரியேல் தூதன் தானியேலுக்கு சொல்லும்போது அதான் சொல்கிறார். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஞானவான்கள் ஆகாய மண்டல ஒளியைப் போலவும் அநேகர் நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் எல்லாருமே வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆண்டவருக்கென்று நீங்கள் ஆயத்தமாக இருக்கலாம், நல்லது. அதே சமயம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், நம்முடைய உறவின் முறையார், நண்பர்கள் அனைவரையும் ஆயத்தப்படுத்துவது அவசியமாக இருக்கிறது. இப்படி ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்கென்று ஆதாயப்படுத்தி அவர்களை ஆயத்தப்படுத்துவது மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. அதை குறித்து பவுல் சொல்லும்போது அது என்மேல் விழுந்த கடமை என்று சொல்லுகிறார். கடமை என்றது அர்த்தம், அதை செஞ்சு தான் ஆகணும்னு அர்த்தம். நல்ல கவனிங்க, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறது எப்படி? சில விசுவாசிகள் கேட்பாங்க, பாஸ்டர் எப்படி பாஸ்டர் ஆத்மா ஆதாயப்படுத்துறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆத்மா ஆதாயப்படுத்துறது வெரி சிம்பிள். இயேசு அதை குறித்து வேதாகமத்திலே நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆத்மா ஆதாயப்படுத்துறதுக்கு ஒரு 4 காரியம் நம்ம செய்யணும். ரொம்ப கஷ்டமான காரியமே கிடையாது, வெகு சுலபம். முதலாவது, அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு கரிசனை நமக்கு வர வேண்டும். அந்த கரிசனை நிமித்தம் மனுஷன் ஜெபிக்கணும். முதலாவது ஜெபிக்கணும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கண்ணீரோடும் பாரத்தோடும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, ஜனங்களை ரட்சியும், என் குடும்பத்தாரை ரட்சியும், நான் இருக்கிற அந்த ஊர் மக்களை ரட்சியும், மூணு உலகத்து மக்களை ரட்சியும் என்று ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும்போது இயேசுவை குறித்த சத்தியத்தை மற்ற மக்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்புகளை ஆண்டவர் ஏற்படுத்துவார். அப்படி வாய்ப்பு கிடைக்கும்போது அவர் சொல்ல, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இயேசு குறித்து சொல்லணுன்றாரு. ஆண்டவர் நமக்கு நல்ல வாய்ப்புகளை தருவார். அப்பொழுது நாம் அறிந்து கொண்ட அந்த சத்தியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷமாக மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். சுவிசேஷம் என்றால் என்ன? நற்செய்தி. அந்த நல்ல செய்தியாகவே நாம் சொல்ல வேண்டும். நிறைய பேருக்கு இந்த நல்ல செய்தியை சொல்ல தெரியாமல் ஏதோ ஒரு விதமாக சொல்லிடுறாங்க. கடைசியில் கேட்குற மக்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. இதுக்கு பேரே சுவிசேஷம். சுவிசேஷம்னா நற்செய்தி, நல்ல செய்தி. அப்போ சுவிசேஷம் என்று சொல்லும்பொழுது அதில் 3 காரியம் வரணும். இயேசுடைய பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல். யாருக்காக பிறந்தார், யாருக்காக சிலையில் அறையப்பட்டு ரத்த சிந்தி உயிரை கொடுத்தாரு, யாருக்காக உயிர் தெழுந்தார், அவருடைய பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய உயிர் தெழுதலை குறித்து நாம் தெளிவாய் மக்களுக்கு நாம் கற்றுக் கொடுப்போமானால் அவர் தான் நம்மை படைத்த ஆண்டவர், கரிசனை உள்ளவர் என்பதை மக்கள் புரிந்து கொண்டு அவரை உண்மையாய் உள்ளத்திலே விசுவாசிப்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே 1 ஜெபிக்கணும். 2வது சுவிசேஷமாய் இயேசுவின் சத்தியத்தை நாம் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும்.
அறிவிக்க வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு கொஞ்சம் பேர் வந்து ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால் எல்லாருமே சுவிசேஷத்தை மட்டும் கேட்டு ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ஒரு கூட்டம் மக்கள் அற்புதங்களை கண்டாதான் ரட்சிக்கப்படுவாங்க. ஆகவே நாம் சுவிசேஷம் அறிவித்தால் மட்டும் போதாது, இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் செய்ய வேண்டும். அற்புதங்கள் செய்து இயேசுவே தெய்வம் என்று நம் மக்கள் மத்தியில் நிரூபித்து காட்ட வேண்டும். அப்படி நாம் செய்கிற அற்புதத்தின் மூலமாக அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய இந்த 30 ஆண்டு ஊழியத்தில் அநேக அற்புதங்களை கண்டு தான் அநேக மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. சுவிசேஷத்தை மட்டும் கேட்டு ரட்சிக்கப்பட்டவங்க சிலர் தான். ஆனால் அற்புதங்களை கண்டு ரட்சிக்கப்பட்டவங்க தான் அநேகர். அப்படி இன்றைக்கும் ஆண்டவருக்கென்று உண்மையுள்ள சாட்சியாய் வாழ்ந்து வருகிறார்கள். அற்புதங்களை செய்ய வேண்டும். பிலிப்பு என்ற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. பந்தி விசாரிப்பு செய்து கொண்டிருந்த பிலிப்பு மீதமுள்ள நேரங்களெல்லாம் சுவிசேஷம் அறிவித்து அற்புதங்கள் செய்து மக்களை கிறிஸ்துவுக்கென்று ஆதாயப்படுத்துகிற ஒரு தேவ மனிதனாய் காணப்பட்டார் அந்த பிலிப்பு என்ற சுவிசேஷகன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போஸ்தலர் 8:5. அப்போஸ்தலர் 8:5. அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்கள் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு பிரசங்கித்த போது, சுவிசேஷம் அறிவித்த போது எல்லாரும் கவனிச்சாங்க. ஆனால் அற்புதங்கள் செய்த போது, நோயாளிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தி ஜனங்களை விடுவித்த போது ஜனங்கள் மிகுதியாய் வந்து சுகமடைந்தது மட்டுமல்ல, அற்புதத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவர்கள் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று அறிந்து புரிந்து அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு கூட்ட மக்களை இந்த பிலிப்பு என்ற மனிதன் ஆதாயப்படுத்தி கிறிஸ்துவென்று ஆயத்தப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஒன்று ஜெபிக்கணும், 2வது இயேசுவை அறிவிக்கணும், 3வது அற்புதங்கள் செய்யணும். நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாக அறிவிக்கிறதுனால கொஞ்சம் பேர் வந்து ரட்சிக்கப்படலாம். ஆனால் எல்லோரும் வந்து அப்படி ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அநேக மக்கள் அற்புதங்களை கண்டால் தான் ரட்சிக்கப்படுவாங்க. அடுத்து 4வது காரியம்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய நல்ல குணங்களை பார்த்து ஒரு கூட்ட மக்கள் வந்து ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோம், அற்புதங்கள் செய்கிறோம், அதன் மூலமாக கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட்டாலும் கூட நம்மகிட்ட நல்ல குணம் இல்லைன்னு சொன்னால் நம்ம அநேகரை ஆதாயப்படுத்த முடியாது. பெரோய மக்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 17:11. அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கே மக்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அடுத்து அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். குணத்தை பார்த்து, அந்த பெரோயா ஊர் மக்களுடைய குணத்தை பார்த்து ஒரு கூட்டம் மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களாம். ஆகவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் இந்த நல்ல குணம், கேரக்டர் வந்து அவசியமான ஒன்று. இந்த கேரக்டர்னு சொல்லும்போது அதில் 3 காரியம் வருது. கேரக்டர்னு சொல்லும்போது 3 காரியம் வருது. நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று சொல்லும்போது 3 காரியம் வருது. ஒன்று பேச்சு, 2வது செயல், 3வது குணம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்முடைய பேச்சு மாறணும், நம்முடைய செயல் மாறணும், நம்முடைய குணம் மாறணும். ஆண்டவருக்கு ஏற்ற பேச்சு, ஆண்டவருக்கு பிடிக்காத எந்த ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. தாவி சொல்லுகிறார், நம்ம பிரியமானது செய்ய எனக்கு போதித்தரலும், உங்களை நல்ல ஆவியான செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று குறிப்பிடுகிறார். என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் ஞானமும் உமக்கு சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய பேச்சு ஆண்டுக்கு ஏற்ற பேச்சாக இருக்கணும்.
நம்மளோட வாயும் சொல்லிட்டு நம்ம இஷ்டத்தை பேசக்கூடாது, பேச முடியாது. ஆண்டவருக்கு ஏற்ற செயல் இருக்கணும். செயல் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். மூன்றாவது, ஆண்டுக்கு ஏற்ற நல்ல குணம் இருக்கணும். குணம், நம்முடைய குணத்தை பார்த்து அநேகர் ஆண்டவரை நம்பக்கூடும். ஆகவே ஆத்துமாதை பணியில் நாம் ஜெபிக்க வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், அற்புதங்கள் செய்ய வேண்டும். நாம் நல்ல குணமுடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதன் நிமித்தம் நம் அநேகர் என்ன செய்யலாம்? கிறிஸ்துக்கென்று ஆதாயப்படுத்தி அவருடைய தேவராஜ்யத்துக்கு என்று ஆயத்தப்படுத்த முடியும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, இப்போ ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு ஆயத்தப்பட்டாச்சு, அநேகரை ஆயத்தப்படுத்தியாச்சு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, கொர்நேலியு என்ற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. கொர்நேலியு அவன் ஒரு இராணுவ அதிகாரி, ஞானஸ்நானம் கூட எடுக்கலை, உண்மையை ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், ரட்சிக்கிற அனுபவம் உண்டு. அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த கொர்நேலியு பார்த்தீங்கன்னா உபவாசம் போட்டு ஜெபிக்கிறான். தன்னுடைய குடும்பத்தாருக்காக, தன்னுடைய உறவின் முறையாருக்காக, தன்னுடைய நண்பர்களுக்காக, அவனுடைய ரட்சிப்புக்காக ஊக்கமாக ஜெபிக்கிறான். ஜெபித்தான், இயேசுவை அறிவித்தான். அவனுடைய வீட்டில் ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணான். அவன் நல்ல குணமுள்ளவனாக, நல்ல சாட்சி உள்ளவனாக இருந்தான். தேவதூதன் வந்து ஒரு காரியத்தை சொல்லிட்டு போகிறாரு. பேதுருவை அழைப்பித்து, பேதுரு சொல்கிற காரியத்தை கேட்டு நடந்துக்கோ என்று சொல்லிவிட்டு தூதன் போயிட்டான். ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து யாருக்கெல்லாம் ஜெபித்தானோ, யாருக்கெல்லாம் இயேசுவை அறிவித்தானோ அத்தனை பேரையும் கூட்டி சேர்த்தான். பேதுரு வந்து பிரசங்கித்தார். வசனம் கேட்ட அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டார்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? அந்த கொர்நேலியுக்கு இருந்த அந்த வாஞ்சை, அந்த ஆத்தும தாகம் நமக்கு இருக்குமானால் நம் ஆத்துமாக்களை சர்வசாதாரணமாக நாம் ஆதாயப்படுத்தலாம், தேவராஜ்யத்துக்கு என்று ஆயத்தப்படுத்தலாம். இப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு, குறிப்பிட்ட மக்களை தேவராஜ்யத்துக்கு என்று ஆயத்தப்படுத்தியாச்சு. ஆயத்தப்படுத்தினா மட்டும் போதாது, மூணாவது சொல்கிறாரு, அவங்களுக்கு காவலாளியாக இருந்தார். ஏன் தெரியுமா? இன்றைக்கி தவறான உபதேசம் அப்படியே பெருகிட்டே வருது. இன்றைக்கி போலியான ஊழியக்காரங்க பெருகிட்டே வர்றாங்க. உங்களுக்கு தெரியுமா? அநேக வேலைகளில் மனிதர்கள் நினைக்கிறோம், வெள்ளச்சட்டை போட்டு பைபிளை நெஞ்சில் வச்சுட்டு வந்துட்டாங்கன்னா பாஸ்டர் நம்ம நம்பிடுறோம். ஆனால் பவுல் சொல்லுகிறார், எல்லாரும் பாஸ்டர் கிடையாது, எல்லாரும் சுவிசேஷர் கிடையாது, எல்லாரும் போதகர் கிடையாது, எல்லாரும் மேய்ப்பர் கிடையாதுன்ற, எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரங்க கிடையாது என்பதை பவுல் அப்போஸ்தலன் அனுபவ ரீதியாக சொல்லுகிறார். ஏமாந்து போகாதீங்க. இயேசுவானவர் சொன்னார், ஒருவன் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். வஞ்சிக்கக்கூடிய, வஞ்சகமான போதனை பண்ணக்கூடிய போலியான ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு கிறிஸ்துவுக்கென்று ஆயத்தப்படுத்தி வச்சுருப்போம். யாரோ வழியில் போனேன், ஒரு போலியான ஒரு ஆள் வந்து பரலோகம் கிடையாது, நரகம் கிடையாது, இயேசு கும்பிட்டா மட்டும் போதும் அப்படி இப்படின்னு என்னத்தையாவது சொல்லி வசனத்தை மாற்றி போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. கலாத்திய சபை மக்களை குறித்து பவுல் சொல்லுகிறார். கலாத்திய சபை மக்கள் இந்த பவுல் மூலமாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், விசுவாசத்தில் அவர்கள் உறுதியாக இருந்தவர்கள், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள். ஆனால் பக்க வழியாய் நுழைந்த போலியான ஊழியக்காரங்க வந்து அவங்க பலவிதமான காரியங்களை கற்றுக் கொடுத்ததுனால அவங்க இயேசுவையே விட்டுட்டாங்களாம். பவுல் அதை குறித்து மிக வேதனையோடு கூட அந்த நிருபத்தை எழுதுகிறார். அந்த நிருபத்தை எழுதின பிறகு தான் அந்த நிருபத்தை படித்து பார்த்து அந்த மக்கள் மறுபடியும் இயேசுக்குள்ளே அவங்க உறுதியாகிறாங்க. அதில் அவர் எழுதுகிறாரு, என் போதனை கேட்டீங்க, இயேசு உங்களுக்குள்ளே இருந்தால், நீங்கள் தவறான போதனை கேட்டீங்க, நீங்கள் இயேசுவையே விட்டு விட்டீங்க, மறுபடியும் கிறிஸ்து உங்களில் உருவாக நான் கற்பதனைப்படுகிறேன் என்று வேதனையோடு கூட எழுதுகிறார். யோசிச்சு பாருங்கள், ஒரு மனுஷன் படைத்த ஆண்டவரை அறிந்து புரிந்து ஏற்றுக்கொள்வதே பெரிய விஷயம். மறுபடியும் அவங்க இயேசு தேவையில்லைன்னு சொல்லி இயேசு விட்டுட்டாங்கன்னா, கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன் என்று வேதம் சொல்லுகிறது. பரலத்துக்கு ஒரே வழி இயேசு தான், வேறு வழியே கிடையாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். ஆகவே தவறான காரியங்களை போதிக்கக்கூடிய போலியான ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. 2 கொரிந்தியரில் பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம்
13ஆம் வசனம். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்கள். அவர்கள் போலியானவர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ஆனால் போலியான ஆட்கிட்ட மாட்டினாங்கன்னா அவ்வளோதான், இயேசுநாதரை விட்டு அவங்க பின்னோக்கி போயிடுவாங்க. ஆகவே நீ கஷ்டப்பட்டு ஆதாயப்படுத்தி ஆயத்தப்படுத்துகிற மக்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். தவறான போதனைகளை கேட்டு அவர்கள் இடறி போகாதபடிக்கு ஒவ்வொரு நாள் அவர்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை சொல்லி வேதத்தினுடைய சத்தியத்தை தெளிவாய் கற்றுக் கொடுத்து அவர்கள் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆகவே இந்த 3 காரியம் நாம் செய்வோமானால் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார், மகிமைப்படுவார், சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகவே நாமும் ஆயத்தப்பட வேண்டும், அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டும். அவர்கள் இடறி போகாதபடிக்கு நாம் அவர்களை பாதுகாக்க வேண்டும். அப்படி செய்வோமானால் பரலோகத்தில் ஆண்டு வருகையில் ஆண்டவருமை பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்வது மாத்திரமல்ல, அந்த 7 ஆண்டு காலங்கள் நாம் பரலோகத்தில் நாம் இருக்கும் பொழுது நாம் இயேசுவுக்காக நாம் செய்த ஆத்ம ஆதாயத்தை குறித்து அவர் நம்மிடத்தில் விசாரிப்பார். விசாரிப்பது மாத்திரமல்ல, அங்கே ஒரு மிகப்பெரிய பரிசளிப்பு விழா நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த 7 ஆண்டு காலம் ஆண்டவன் நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். நம்ம எத்தனை ஆத்மா ஆதாயப்படுத்தணுமோ அதுக்கு தக்கன அந்த கிரீடத்தில் விலையேறப்பட்ட முத்துக்களை பதித்து நம்முடைய தலையில் சுட்டுவார். எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, எவ்வளோ பெரிய ஆனந்தம். ஆகவே தான் அந்த தானியம் சொல்லுகிறார், ஞானவான்கள் ஆகாய மண்டல ஒளியைப் போலவும் அநேகர் நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்னைக்கும் உள்ள சதா காலமும் பிரகாசிப்பார்கள் என்று குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சீக்கிரமாய் வரப்போகிறார். அவள் வருகைக்கான அடையாளமெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் ஆயத்தப்படுவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம், அவர்களை பாதுகாத்து நம் ஆண்டு வருகையை எதிர்நோக்கி கொண்டு காத்திருப்போம். ஆண்டு வருகையிலே அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். நாம் நித்திய காலமாய் தேவராஜ்யத்திலே நம் ஆண்டோடு நாம் வாழப்போவது நிச்சயம். லேலூயா, லேலூயா. ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் கண்ணை முடிச்சோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உலகத்தில் ஒருவரும் கட்டுப்போவது ஆண்டு சுத்தம் இல்லை. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று பவுல் குறிப்பிடுகிறார். ஒருவர் கட்டுப்போகிறது ஆண்டு சுத்தமே கிடையாது. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், எல்லா மக்களும் தேவனுடைய வரைக்கும் அந்த ஆயத்தப்படணும். சீக்கிரமாய் வரப்போகிறார். பரலோகம் தான் நமக்கு சொந்த வீடு, அதான் நம்முடைய தாய் வீடு. அங்கே தான் நம்மை படைத்த தெய்வம் அங்கே உயிரோடு கூட இருக்கிறார். நாம் பரலோகம் சென்று நாம் நேரில் அவரை பார்க்க போகிறோம். அவரோடு கூட நாம் நித்திய காலமாய் வாழப்போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, நம்ம தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பாடுகள் அனுபவித்தே பரலோக தேவனுக்காய், பாடுகள் அனுபவிப்பே பரலோக தேவனுக்காய். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் களிகூர்ந்து மகிழ்ந்திருப்பேன், நான் களிகூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்போ
எல்லாம் இயேசு இயேசு இயேசு, எல்லாம் இயேசு இயேசு இயேசு. பண்ணுவோம், எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லோரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் ஆயத்தமாக இருப்பேன், அநேகரை உங்களுடைய வேலைக்கென்று ஆயத்தப்படுத்துவேன், நம்மளை பாதுகாப்பேன் என்று ஒப்பு கொடுப்போமா? நான் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட உங்களை கொண்டு ஒரு கூட்ட மக்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்த போகிறார். நீங்கள் அநேகரை ஆயத்தப்படுத்துவீங்க. அவங்களை பாதுகாத்து தேவனுடைய வேலைக்கென்று ஆயத்தப்படுத்தக்கூடிய நல்ல கிருபைகளை ஆண்டு தருகிறவராக இருக்கிறார். அன்பி பரலோக பிதாவை நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளின் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய வேலைக்கென்று நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்பதை குறித்த நல்ல ஆண்டவரே வசனங்களை தியானிக்கும்படி கிருபை செய்தீர். நமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஆயத்தப்படவும் ஆண்டவரே அநேகரை ஆண்டவரே ஆயத்தப்படுத்தவும் அவர்களுக்கு நாங்கள் காவலாளியாக இருக்கவும் கர்த்தர் எங்களை வல்ல கருவியாய் பயன்படுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே வீடுகளிலே ஆண்டவரே உங்களை நோக்கி பார்த்து ஆராதிக்கிற நம்முடைய ஜனங்களை, ஒவ்வொரு குடும்பத்தாரையும், ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபையின் கரம் கூட வழி நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். சகல தேவனையும் கர்த்தர் சந்தித்து உம்முடைய ஜனத்தை அதிசயமாய் நடத்தும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்து எங்கள் அன்பின் ஆண்டவர் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமான விதத்தில் நீர் உம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுது நீர் ஆசீர்வதிக்கிறீர், உமக்கு நன்றி. உடைய ஊழியக்காரனாகி அடியார் வயசுகிற நாமத்தில் உம்முடைய ஜனங்களை மனமாற வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கரம் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை கரம் பற்றி நடத்துவதாக முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமையாற்றுவக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் செபிக்கிறோம் சிவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் இயேசு ராஜாவின் இரண்டாம் வருகை மட்டும் மாறாதிருப்பதாக, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பாராக. தேவ சமாதானம் உங்கள் உள்ளத்தில் நிலைத்திருப்பதாக, ஆமென்.